In this class, we are going to learn about off-angle formula. Off-angle formula பார்க்கலாம் பாருங்க. First வந்து இங்க வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. sin ஃபார்முலா இருக்கு, cos ஃபார்முலா இருக்கு, tan ஃபார்முலா இருக்கு. ஒவ்வொரு ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து sin ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். இந்த sin ஃபார்முலாலயே மூணு ஃபார்முலா இருக்கு சப்டிவிஷன். கவனிங்க. sin a/2. ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 angles கேபிட்டல் angles வந்து a b c ன்னு கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கிறோம். சைட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் a, ஸ்மால் லெட்டர் b, ஸ்மால் லெட்டர் c அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து sin a/2க்கு நம்ம ரிலேஷன் கொடுக்க போறோம். sin a/2க்கு ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s மைனஸ் b. sன்றது செமி பெரிமீட்டர். s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c டிவைட் பை b இன்ட்டு c. இப்போ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், மற்ற ஃபார்முலா எழுதிடலாம். இங்க a இருந்துச்சுன்னா இங்க a வராது, அப்படி எழுதிக்கணும். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். sin b/2. sin b/2க்கு என்ன வரும் ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் s மைனஸ் c இன்ட்டு s மைனஸ் a டிவைட் பை என்ன பண்ணலாம், ac அப்படின்னு எழுதிக்கலாமா. சரி, அடுத்து தேர்ட் ஃபார்முலா பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. தேர்ட் ஃபார்முலா sin c/2. sin c/2னா இங்க c இருக்குதுனால இங்க c இல்லாத மாதிரி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் s மைனஸ் என்ன வரும் சொல்லுங்க, a இன்ட்டு s மைனஸ் b டிவைட் பை abன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் சைன் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இதுல ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம ப்ரூஃப்க்கு டெரைவ் பண்ணிட்டோம்னா, ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் சிமிலர்லின்னு போட்டுடலாம். கரெக்டுங்களா? சரி, ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்கப்பா. ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் நம்ம சைன் இங்க வந்து சைன் ஸ்கொயர், இங்க ரூட் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு ரூட் எடுத்துக்கலாம். சைன் ஸ்கொயர் a/2. சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமா? cos 2θ is equal to 1 minus 2 sin square 1 minus 2 sin square theta அப்படின்னு இங்க ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இதுல இருந்து 2 sin square theta அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அப்ப 2 sin square theta is equal to 1 minus cos 2 theta. So sin square theta equal to 1 minus cos 2 theta by 2. அப்போ sin square theta பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா 1 minus cos 2 theta by 2 னு போடணும். அப்போ இங்க theta வந்து a/2 தானே. அப்ப எழுதும்போது 1 minus cos 2θ. cos 2θ என்ன வரும் சொல்லுங்க, cos a. ஏன்னா θ வந்து a/2 டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் sin ஸ்கொயர் θக்கு ஃபார்முலா எழுதி இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு cos a க்கு ஃபார்முலா தெரியும். கொசைன் ரூல் தெரியும் இல்லைங்களா? கொசைன் ரூல். அந்த கொசைன் ரூலை யூஸ் பண்ணி இந்த cos a க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். கொசைன் ரூல் என்ன சொல்லுங்க? கொசைன் ரூல் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். 2bc cos a is equal to b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இது கொசைன் ரூல்ல ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து cos a ஈக்குவல் என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 2bc போட்டுக்கலாமா. சோ cos a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாருங்க sin ஸ்கொயர் a/2 இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த cos a பிளேஸ்ல என்ன போட போறோம்னா cos a இந்த 1/2 இருக்கு இல்லையா, அந்த 1/2 தனியா எழுதிக்கிங்க. 1/2 தனியா எழுதிட்டோம். 1 மைனஸ் cos a மட்டும் என்ன பண்ண பாருங்க, b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை 2bc அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இது எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1/2 இன்ட்டு 2bc மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்படின்னு வருது. இப்போ வந்து டிவைட் பை 2bc இருக்கு. டிவைட் பை என்ன இருக்கு, 2bcன்னு இருக்கு. கரெக்டுங்களாப்பா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற டேர்மை மட்டும் பாருங்க. இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது மட்டும் இருக்கு பாருங்க. இது மட்டும் எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க, மைனஸ் ஆஃப் b plus c ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா. மைனஸ் ஆஃப் சாரி, இங்க மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா, இங்க மைனஸ் காமன் எடுத்துட்டா இது என்ன வரும் சொல்லுங்க, நமக்கு b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் வரும். மைனஸ் ஆஃப் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இது காமன் எடுத்துட்டு மைனஸ் காமன் எடுத்துட்டு எழுதலாம் பாருங்க. 1/2 இன்ட்டு இதுல மைனஸ் காமன் எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க வந்து பிளஸ் a ஸ்கொயர் இருக்கு. இந்த a ஸ்கொயர் எங்க எழுதிக்கலாமா, a ஸ்கொயர் பை 2bc அப்படின்னு எழுதிட்டோம். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ என்ன பண்றீங்க இங்க பாருங்க, 1/2 இன்ட்டு இது பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அப்ப x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் போட்டீங்கன்னா அப்ப என்ன வரும் பாருங்க, x மைனஸ் y இன்ட்டு x பிளஸ் yன்னு வருமா. அப்ப x மைனஸ் y இன்ட்டு x பிளஸ் y வந்துச்சுன்னா அப்போ a மைனஸ் b பிளஸ் c இன்ட்டு a பிளஸ் b மைனஸ் c அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. டிவைட் பை 2bc அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுங்க. நான் அடுத்த பேஜ்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பாருங்க 1/2 என்ன இருந்தது பாருங்க, a மைனஸ் b பிளஸ் c இன்ட்டு a பிளஸ் b மைனஸ் c டிவைடட் பை
2bc அப்படி தானப்பா இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 × 2 4bcன்னு எழுதிக்கலாம். இது வந்து 4bcன்னு எழுதிக்கிங்க. இப்போ இங்க பாருங்க a - b + c இருக்குல்ல, இதுல ஒரு b ஆட் பண்ணி ஒரு b சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ ஒரு b ஆட் பண்ணி ஒரு b சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆயிரும்? -2bன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி இங்க ஒரு c ஆட் பண்ணி ஒரு c சப்ட்ராக்ட் பண்றேன். அப்ப பாருங்க a + b என்ன வந்திருக்கு பாருங்க, a + b + c -2c அப்படின்னு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா அது? சரி, இப்ப கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த வேல்யூ தான் என்னது, இதுதான் என்ன வரும் சொல்லுங்க, twice the semi perimeter. twice the semi perimeter. அதே மாதிரி இது வந்து என்ன வரும், twice the semi perimeter அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சோ இப்போ நம்ம எழுதலாம் பாருங்க, இது 2s - 2b இன்டு இங்க என்ன வருது பாருங்க, 2s - 2c டிவைட் பை 4bc அப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இங்க 2 காமன் ஆடுங்க, இங்க 2 காமன் ஆயிடுங்க. அப்ப என்ன ஆயிரும், 2 × 2 4 4 கேன்சல் ஆயிரும். அப்ப s - b இன்டு s - c டிவைட் பை bc ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? இதுதான் என்னது ஆக்சுவலா sin ஸ்கொயர் a/2 நம்ம கண்டுபிடிச்சது. அப்ப sin a/2 வேணும்னா என்ன பண்ணலாம், sin a/2 வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், s - b இன்டு s - c டிவைட் பை b - c அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அது இதுதான் sin a/2 ஓட ஃபார்முலா. அதான் பாருங்க இங்க கரெக்டா வந்திருக்க பாருங்க, sin a/2க்கு என்ன வந்திருக்கு பாருங்க, s - b இன்டு s - c டிவைட் பை bc ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. இதே மாதிரி சிமிலர்லியும் போட்டோம்னா sin b/2க்கும் sin c/2க்கும் ஃபார்முலா கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ரூஃப் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வேணாம், இந்த ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். சரி, இப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலால சைன் ஃபார்முலா இருக்கு, கொசைன் ஃபார்முலா இருக்கு, tan ஃபார்முலா இருக்கு. சைன் ஃபார்முலா முடிச்சிட்டோம். இப்போ கொசைன் ஃபார்முலா போலாங்களா? கொசைன் ஃபார்முலா பாருங்க. கொசைன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. cos a/2 is equal to square root of semi perimeter into semi perimeter minus a divided by bc அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த சைடு போட்டுக்கணும், a கீழே வந்து a இல்லாம போட்டுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்ப செகண்ட் என்ன வரும் பாருங்க உங்களுக்கு, cos b/2 சொல்லுங்க ஃபார்முலா. cos b/2 is equal to அப்படியே டக்குன்னு சொல்லிடலாம், s into s minus b divided by ac. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, cos c/2 is equal to square root of s into s minus c divided by ab அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. ப்ரூஃப் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் சும்மா பார்த்துங்க, புரிஞ்சா போதும், அதெல்லாம் ஞாபகம் வச்சு தேவையில்லை, ஃபார்முலாஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் ரூட்ல இருக்குனால காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் a/2. காஸ் ஸ்கொயர் a/2க்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஆக்சுவலா வந்து நமக்கு cos 2θ is equal to 2 cos square θ minus 1 அப்படின்னு தெரியும். அப்போ 2 cos square θ equal to 1 plus cos 2θ. அப்போ cos square θ equal to 1 plus cos 2θ/2. அப்போ இதுக்கு வந்து 1 plus cos 2θ/2ன்னு போடணும். சரிங்களா? அப்போ 1 plus cos 2θனா θ a/2. ஸோ 2θ வந்து ஏன்னு வந்துடும். cos a டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இந்த 1/2 வெளியே வச்சுக்கிட்டு இந்த cos a ஃபார்முலா கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, cos a க்கு வந்து கொசைன் ஃபார்முலால என்ன சொல்லுங்க, b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus a ஸ்கொயர் டிவைட் பை 2bc. இப்போதானே சப்ஸ்டிட் பண்ணோம் சைன் ஃபார்முலால, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. ஸோ 1 plus இந்த 2 வெளியே எடுத்தாச்சு, இந்த cos a க்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus a ஸ்கொயர் டிவைட் பை 2bc அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த 1/2 போட்டுட்டு இந்த 2bc plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus a ஸ்கொயர் டிவைட் பை 2bc. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ இதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது மட்டும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது மட்டும் என்ன வரும் சொல்லுங்க, b plus c ஹோல் ஸ்கொயர். இது மட்டும் என்ன வரும் சொல்லுங்க, b plus c ஹோல் ஸ்கொயர் வருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பை போயிடலாம். அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணலாம் பாருங்க, கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம், 2 × 2 4ன்னு போட்டுட்டு நல்லா கவனிப்போம், டிவைட் பை 4bcன்னு போட்டாச்சு. இது வந்து b plus c ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. b plus c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் எப்படி எழுதலாம், x plus y இன்ட்டு x மைனஸ் yன்னு எழுதிக்கலாம். அப்போ x plus y எழுதுனா a plus b plus c. கரெக்டுங்களா? இன்ட்டு x மைனஸ் yன்னு எழுதணும்னா அப்போ b plus c மைனஸ் a அப்படின்னு எழுதியாச்சு. டிவைட் பை 4bcன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த a plus b plus c இருக்குல்ல, இது twice the semi perimeter போட்டுட்டோம். இந்த b plus c இருக்குல்ல, செமி பெரிமீட்டர்ல எழுதுனதுனால ஒரு a ஆட் பண்ணி ஒரு a சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ a plus b plus c மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் a இருக்கு, அப்போ -2a ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? டிவைட் பை 4bc
4bc ன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது 2s ன்னு போட்டுட்டு இங்க a plus b plus c என்ன சொல்லுங்க 2s, இங்க ஒரு -2a டிவைட் பை 4bc இருக்கு. இப்போ பாருங்க இங்க ஒரு 2 இருக்கு, இதுல ஒரு 2 காமன் எடுங்க. 2 காமன் எடுத்தா இந்த 2 இங்க 2 சேர்ந்து 4 4 4 கேன்சல் ஆயிரும் இல்லீங்களா? அப்ப என்ன இருக்கு பாருங்க s into s minus a divided by bc இருக்கு. இதுதான் என்ன சொல்லுங்க cos square a by 2. இதுதான் வந்து என்னது cos square a by 2. இப்போ cos a by 2 தான வேணும். so cos a by 2 is equal to என்ன வருது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. so s into s minus a divided by bc. this is the cos a by 2 formula. this is the cos a by 2 formula. so இப்போ cos a by 2 தெரிஞ்சுனா similarly போட்டோம்னா நமக்கு cos b by 2 cos c by 2 இதே மாதிரி நமக்கு ஃபார்முலாஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஃபார்முலா போறோம் பாருங்க. இப்போ sin ஃபார்முலா ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலால sin ஃபார்முலா பார்த்தோம், cos ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது tan ஃபார்முலா. சரிங்களா? tan ஃபார்முலா பாருங்க. தேர்ட் வந்து tan ஃபார்முலா. tan a by 2 ஒரு ஃபார்முலா சொன்னாவே இதுல மத்த ரெண்டு நீங்க சொல்லிடுவீங்க. சரிங்களா? tan a by 2 is equal to tan a by 2 is equal to என்ன வருது பாருங்க square root of s into square root of s minus b into s minus c. சரிங்களா? s minus c divided by s into s minus c, s into s minus c, s into s minus c அப்படின்னு போட்டுங்க. இதுதான் வந்து tan a by 2 ஃபார்முலா. அப்ப tan b by 2 ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? மேல a இருந்துச்சுன்னா அங்க a காணும் பாருங்க, கீழே வந்து a இருக்கிறது a இருந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப tan b by 2 tan b by 2 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும் அப்படியே டக்குன்னு சொல்லிடுங்க s minus அப்படி சொல்லிடலாமா a into s minus c divided by s into s minus b அப்படின்னு எழுதிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் tan c by 2 எப்படி எழுதிக்கலாம்னா tan c by 2 is equal to square root of s minus c வரக்கூடாதுங்க மேல நியூமரேட்டர்ல s minus a into s minus b, டினாமினேட்டர் அந்த c தான் வரணும். அப்ப s into s minus c அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எப்படி டெரைவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா இது அப்படியே திருப்பி ஒரு ஃபார்முலாஸ் கொண்டு வந்து சால்வ் பண்ணாம ஆல்ரெடி நமக்கு tan a by 2 tan இது sin a by 2 sin b by 2 cos c by 2 இருக்கு இல்லையா? அதே மாதிரி cos a by 2 cos b by 2 cos c by 2 இருக்கு. அதாவது sin ஃபார்முலா தெரியும் நமக்கு, நல்லா கவனிங்க. இது இங்க வந்து sin ஃபார்முலா தெரியும் இல்லையா? இந்த sin ஃபார்முலா தெரியும். அடுத்து வந்து உங்களுக்கு இங்க cos ஃபார்முலா தெரியும். sin ஃபார்முலாவும் cos ஃபார்முலாவும் தெரிஞ்சதுனால sin divided by cos ன்னு போட்டீங்கன்னா நமக்கு tan ன்னு வந்துரும். அதனால sin cos இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். tan ஃபார்முலாக்கு வந்து sin by cos வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு tan ஃபார்முலா கிடைக்கும். சரிங்களா? tan ஃபார்முலா கிடைக்குது. இப்போ அந்த ஃபார்முலா மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. இப்போ sin a by 2 க்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus b into s minus c divided by bc. இதனப்ப sin ஃபார்முலா sin a by 2 க்கு. cos a by 2 க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a by 2 க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a divided by bc ன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 divided by ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1 divided by ஈக்குவேஷன் 2 போட்டுக்குங்க. ஈக்குவேஷன் 1 divided by ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க sin a by 2 by cos a by 2, sin a by 2 by cos a by 2. sin a by 2 by cos a by 2 என்ன வரும் சொல்லுங்க? இதை டிவைட் பண்ணுங்க. sin θவும் cos θவும் டிவைட் பண்ணா bc கேன்சல் ஆயிருமா? அப்ப bc கேன்சல் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே எழுதிடலாம் இல்லைங்களா? பாருங்க ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா s minus b into s minus c divided by இங்க s into s minus a ன்னு கிடைக்குது. s into s minus c கரெக்ட்டுங்களா? சரி, s into s minus a கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா sin a by 2 by cos a by 2, sin a by 2 by cos a by 2 என்ன வரும்னா tan a by 2 வரும். so tan a by 2 is equal to square root of s minus b into s minus c divided by s into s minus a. ஓகேங்களா? அப்போ tan a by 2 ஃபார்முலா இது கிடைச்சிருக்கு நமக்கு. பாருங்க tan a by 2 ஃபார்முலா இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. சிமிலர்லின்னு போட்டீங்கன்னா tan b by 2 tan c by 2 இந்த ஃபார்முலா கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் 2 minutes டைம் தரேன். இந்த 2 minutesல நீங்க இந்த ஃபார்முலா எல்லாம் பார்த்து வச்சீங்க. இப்போ क्वेश्चंस நான் கேட்க போறேன். இதுல சம பாருங்க. if the cotangent of the angles of a triangle are in AP, then sides are in dash. First option AP, second option GP, third option HP, fourth option AGP. சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடேஞ்சன்ட் என்னது cot. அப்ப cot a by 2
இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the cotangent of the angles of a triangle are in AP அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு tan a by 2 ஃபார்முலா தெரியும் இல்லையா? tan a by 2க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா நமக்கு cot a by 2 கிடைக்கும். tan a by 2க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? s minus b root of s minus b into s minus c divided by s into s minus c. கரெக்ட்டுங்களா? சோ அதை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுங்க. எழுதுனீங்கன்னா s into s minus a divided by என்ன வருது பாருங்க, s minus b into s minus c. s minus b into s minus c. இதான் வந்து என்ன சொல்லுங்கப்பா, cot a by 2க்கு நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு நல்ல கவனிங்க. இப்போ இங்க இதுல என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் s into s minus a ல மல்டிப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் s into s minus a ல மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. அப்ப s into s minus a டிவைட் பை இங்க s into s minus a அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நியூமரேட்டர் பாருங்க, s into s minus a into s into s minus a வந்து ஸ்கொயர் வரதுனால ரூட் கேன்சல் ஆயிடுது. சோ s into s minus a அப்படின்னு நமக்கு கிடைக்குது. டினாமினேட்டர் பாருங்க, s into s minus a into s minus b into s minus c. இது என்ன சொல்லுங்கப்பா? எரான்ஸ் ஃபார்முலா லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? s into s minus a into s minus b into s minus c இருக்கு இல்லையா? இது எரான்ஸ் ஃபார்முலால பார்க்கும்போது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஜெனரலா டெல்டா சிம்பல்ல நம்ம டினோட் பண்ணுவோம். அப்போ இது டெல்டான்னு போட்டுக்கலாம். அப்போ டினாமினேட்டர் வந்து டெல்டா. டினாமினேட்டர்ன்றது என்ன சொல்லுங்க? டெல்டா அப்படின்னு வருது. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது என்ன வருது? cos a by 2க்கு ஃபார்முலா. இதே மாதிரி tan a by 2க்கு ஃபார்முலா என்ன போட்டுருக்கலாம் நம்ம? tan a by 2க்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட் பை s into s minus a. இது ஒரு புது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நிறைய ஃபார்முலாஸ் ஒரு சம்மல எதனா டெரைவ் பண்ணாமே அதுவுமே ஃபார்முலா மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டது. சிமிலர்லின்னு போட்டு cos b by 2க்கு என்ன வரும்னு சொல்லுங்கப்பா? s into s minus b டிவைட் பை ஏரியா அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து cos c by 2க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா s into s minus c டிவைட் பை ஏரியா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்றோம் பாருங்க. அவங்க என்ன given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா. given என்ன கொடுத்திருக்காங்கன்னா cot a by 2, cot b by 2, cot c by 2 are in AP ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப cot a by 2, cot b by 2, cos இல்ல cot இது. cot b by 2, cot c by 2 are in AP. அப்படின்னு வருது. cot a by 2, cot b by 2, cot c by 2 are in AP அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ என்ன பண்ணா காட்டுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப s into s minus a டிவைட் பை ஏரியா, s into s minus b டிவைட் பை ஏரியா, s into s minus c டிவைட் பை ஏரியா ஆர் இன் AP அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஏபில சேம் டர்ம்ல மல்டிப்ளை பண்ணா ரிசல்டிங் சீக்வன்ஸ் வந்து ஏபி தானே வரும். அப்ப இது ஏரியால மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப ஏரியா கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வருது பாருங்க, s into s minus a, s into s minus b, s into s minus c are in AP. இப்போ வந்து என்ன பண்ணா ஒரு ஏபியை வந்து காமன் டர்ம்ல டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா அது ரிசல்டிங் டர்ம் வந்து ஏபியா தான் இருக்கும். தெரியுமா? அப்ப s ல டிவைட் பண்ணுங்க. சோ s minus a, s minus b, s minus c are in AP. அடுத்து வந்து ஏபிக்கு வந்து சேம் நம்பரை ஆட் பண்ணோம் வச்சுங்க. சேம் நம்பரை ஆட் பண்ணோம் இல்ல செப்பரேட் பண்ணா ரிசல்டிங் சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு வரும். அப்ப s செப்பரேட் பண்ணுங்க. s செப்பரேட் பண்ணீங்கன்னா என்ன வருது? minus a, minus b, minus c are in AP. அடுத்து வந்து ஒரு ஏபிக்கு வந்து ஒரு மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்டிங் சீக்வன்ஸ் ஏபியா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க? a, b, c மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா a, b, c are in AP. சோ இங்க வந்து அப்போ கோடேஞ்சன்ட் அத cot of half of the angles of a triangle வந்து AP ல இருந்தா அப்போ sides of the triangles also in AP. so sides also in AP அப்படின்னு நமக்கு கிடைக்குது. செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம், if b plus c equal to 3a, then find the value of cot b by 2 into cot c by 2. Options, first option 1, second option 2, third option 3, fourth option 4. இப்போ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் போயிடலாமா? நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இப்போ போன சம்ல வந்து இந்த காட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? காட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ இந்த காட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம்ப்பா. காட் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பாருங்க, cot b by 2 into cot c by 2 தானே கேட்டாங்க. ஸோ cot b by 2 into cot c by 2 எழுதிட்டு that is equal to square root of
cot b by 2 என்ன வர சொல்லுங்க, s into s minus b divided by s into s minus b divided by s minus a into s minus c, s minus c. சரிங்களா? இது cot b by 2 into cot c by 2 என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, s into s minus c divided by s minus a into s minus b அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்படி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கப்பா. இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த s மைனஸ் சியும் s மைனஸ் சியும் கேன்சல், அடுத்து s மைனஸ் பியும் s மைனஸ் பியும் கேன்சல். ஓகேங்களா? இப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க ரூட் எஸ் இன்டு ரூட் எஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் என்ன வரும், எஸ்ன்னு வரும். டிவைட் பை இங்க எஸ் மைனஸ் ஏ இன்டு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் ஏ வந்து எஸ் மைனஸ் ஏன்னு வந்துடும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ல மல்டிப்ளை பண்ணுங்க, 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2s டிவைடட் பை 2 இன்டு s மைனஸ் 2 இன்டு a, கரெக்டுங்களா? அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா 2s க்கு என்ன ஃபார்முலா, a plus b plus c, a plus b plus c டிவைட் பை நமக்கு 2s மைனஸ் 2a இருக்கு. 2s என்னது, a plus b plus c மைனஸ் 2a, கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த a plus b plus c டிவைட் பை இங்க வந்து a plus b plus c minus 2a தானே இருக்கு. இது என்ன எழுதிக்கலாம், b plus c minus a ன்னு போட்டுக்கலாமா? சரி, அடுத்து இப்போதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, b plus c equal to 3a. அப்ப b plus c பிளேஸ்ல என்ன பண்ணணும், 3a ன்னு போடணும். அப்ப இங்க a b plus c பிளேஸ்ல 3a ன்னு போட்டுட்டு டிவைட் பை இந்த b plus c பிளேஸ்ல வந்து 3a ன்னு போட்டு மைனஸ் a போடுங்க. நியூமரேட்டர் பாருங்க, a plus 3a வந்து 4a, 3a minus a வந்து 2a, 4a 2a கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்து நமக்கு 2 ன்னு கிடைக்குதுங்களா? சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போலாம். இப்போ b into c cos square a by 2, ஸ்மால் லெட்டர்ல எழுதுறதெல்லாம் சைடு லெங்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள், கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறது ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள், பிளஸ் CA இன்டு cos ஸ்கொயர் b by 2. சரிங்களா? இப்போ அடுத்த பிளஸ் AB இன்டு cos ஸ்கொயர் b by 2. cos ஸ்கொயர் b by 2 வராது, ஏன்னா இங்க b by 2 வந்துச்சுன்னா இங்க என்ன வர சொல்லுங்க, c by 2. cos ஸ்கொயர் c by 2 is equal to s power n, where s is the semi perimeter of a triangle. Find n. Find n. Options கொடுத்துருவோம். First option 1, second option 1 by 2, third option 2, fourth option 4. So question புரியுது, bc into cos square a by 2 plus ca into cos square b by 2 plus ab into cos square c by 2, cos square c by 2 is equal to s power n. Find value of n. இந்த சம்ம நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம்ப்பா. பாருங்க சொல்யூஷன், கவனிங்க. இப்போ cos a by 2 க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். cos a by 2 க்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a divided by bc. இதுதான் cos a by 2 க்கு ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர் a by 2 is equal to s into s minus a divided by bc ன்னு வருது. இப்போ இந்த bc இங்க கொண்டு போயிருங்க. அப்ப bc into cos ஸ்கொயர் a by 2 is equal to என்ன வருது சொல்லுங்க, s into s minus a ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இதுக்கு வந்து s into s minus a ன்னு கிடைச்சிருக்குன்னா, s into s minus a கிடைச்சிருக்குன்னா இதே மாதிரி சிமிலர்லியும் போட்டா இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, s into s minus b ன்னு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும் பாருங்க, s into s minus c ன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்ப இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, s into s minus a plus s into s minus b plus s into s minus c வருமா? அப்ப s into s minus a plus s into s minus b plus s into s minus c, கரெக்ட்டுங்களா? இப்போ s into s எவ்வளவுப்பா, s ஸ்கொயர் s ஸ்கொயர் s ஸ்கொயர் அப்படி வந்திருக்குமா? அப்படி இல்லைன்னா அந்த s காமனா எடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு பாருங்க, உள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா s minus a plus s minus b plus s minus c. ஓகேங்களா? s minus a plus s minus b plus s minus c ன்னு வருது. இப்போ இங்க s ன்னு போட்டுருங்க.
இந்த எஸ் என்ன வருது பாருங்க 3s. இந்த மைனஸ் போட்டு a பிளஸ் பி பிளஸ் சின்னு போட்டுங்க. இப்ப எஸ்ன்னு போட்டுட்டு இங்க 3sன்னு போட்டுட்டு இந்த a பிளஸ் பி பிளஸ் சிக்கு என்னப்பா ஃபார்முலா 2s. ஸோ எஸ் இன்ட்டு 3s மைனஸ் 2s என்ன வரும் எஸ். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் என்ன சொல்லுங்க எஸ் ஸ்கொயர். எஸ் இன்ட்டு எஸ் வந்து எஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணுங்க. இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல எஸ் பவர் n இருக்கு. இங்க என்ன வந்திருக்கு பாருங்க இப்போ எஸ் பவர் 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ தட் n இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஆன்சர் வருது 2. ஸோ n ஈக்குவல் டு 2ன்றது நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போறோம். நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம் பாருங்கப்பா. தேர்ட் சம். In triangle ABC, tan a by 2 equal to 5 by 6. Tan c by 2 is equal to 2 by 5. Then ABC are in A, B, C are in dash. First option AP, second option GP, third option HP, fourth option AGP. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நமக்கு tan a by 2 5 by 6 கொடுத்துருக்காங்க. tan c by 2 வந்து 2 by 5 கொடுத்துருக்காங்க. இப்போ A, B, C are in dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். கவனிங்க. இப்போ tan a by 2 into tan c by 2, tan a by 2 into tan c by 2, அது என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். tan இப்போதான் நம்ம வந்து இந்த போன சம்முக்கு பார்த்துருப்போம். அதாவது இந்த சம்முக்கு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? cot b by 2 into cot c by 2 வந்து s by s minus a வந்திருக்குல்ல. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து அப்படியே வந்துடும். ஸோ இப்போ என்ன வந்துடும் s minus a by s ன்னு வந்துடுது. ஆனால் இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் மாறதுனால அதை பார்த்துக்கணும். அந்த ஃபார்முலா வரும் உங்களுக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ இங்கே என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா tan a by 2 into tan c by 2 வந்து என்ன வரும் சொல்லுங்க. நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே s minus b divided by s ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? பாருங்க இங்க வந்து cot b by 2 into cot c by 2 வந்து s by s minus a. இங்க இல்லாத ஆங்கிள் சைடு வந்திருக்கு. அப்படி இது ரெசிப்ரோக்கல் எடுத்தா டேனுக்கு வருது. ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு இங்க இல்லாத ஆங்கிள் b தானே. அப்போ வந்து b போட்டுக்கிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி வச்சுட்டோம். புரிஞ்சுங்களா அது? சரி. இப்போ tan a by 2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 by 6. tan c by 2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 by 5. ஸோ 5 by 6 இன்ட்டு என்ன போடலாம் சொல்லுங்க 2 by 5 அப்படின்னு போட்டு இங்க s minus b by s ன்னு போட்டுக்கலாமா? 5 கேன்சல் பண்ணிருங்க. 2 6 கேன்சல் பண்ணா 3 இருக்கு. புரிஞ்சுங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ s is equal to 3s minus 3b. 3s minus 3b. புரியுதுங்களா? 3b இந்த பக்கம் வந்துட்டு s இந்த பக்கம் போச்சு. அப்ப என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு 2s is equal to 3b. 2s என்றது என்ன சொல்லுங்க a plus b plus c that is equal to 3b ன்னு இருக்கு. இப்ப b இந்த பக்கம் போயிருச்சுன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு a plus c is equal to 2b. up 2b a plus c equal to 2b. So that b is equal to a plus c by 2 ன்னு வந்திருக்கு. அப்ப a, b, c are in AP. a, b, c are in AP. So இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.